ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு ஒரு கருவாட்டு குழம்பு தான். சொரக்காய் வச்சு ஒரு கருவாட்டு குழம்பு செய்யலான்னு இங்க பாருங்க. ஸோ பேன் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றிக்கோங்க. ஏன்னா கருவாடும் நம்ம வந்துட்டு நல்லா வறுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றிக்கோங்க. ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் அளவுக்கு. நான் சொரக்காய் எடுத்திருக்கேன். சொரக்காய் ஒரு ஃபுல் சொரக்காய் ஒன்று எடுத்து நல்லா சீவிட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து எல்லாம் கருவாடாக எடுத்து வச்சுருக்கேன். ஜூம் பண்ணு. வாழைக்கருவாடு, குழம்பு கருவாடு, அப்புறம் வந்துட்டு நெத்திலி கருவாடு, கச்சை கருவாடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் அலசிட்டு ஒரு 4-5 தண்ணியில் நல்லா அலசி ஊற வச்சு அலசி எடுத்துக்கோங்க க்ளீனாக. ஏன்னா நெத்திலி கருவாடு மேலே நிறைய வந்து அந்த செதில்குதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் அலசி இந்த மணல்குனெல்லாம் போகிற அளவுக்கு அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதுல வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதையும் பேஸ்டா அரைச்சி வச்சுட்டேன். நான் ஹோலா காட்டில் இப்போ இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், இது வெறும் தக்காளி. அப்புறம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்திருக்கேன். இவ்வளவு தாங்க. மிளகாத்தூள், தனியாத்தூள் அதை போட்டு கரகரன்னு செய்ய வேண்டியதுதான். என்னென்ன போடுறேன் நான் போடும் போது ஒன்று ஒன்றா சொல்லிக்கிறேன். இந்த குழம்பு வந்து ரொம்ப ருசியா இருக்குங்க. வந்து பாருங்க, எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கடுகு போட்டுக்கலாம். டக்கு டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள இந்த குழம்பு செஞ்சு எடுத்துடலாம். நம்ம கடுகு போட்டோன்னா கருவேப்பிலை, தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம வெங்காயம் போட போறதில்ல. இப்போ நம்ம இந்த கருவாடு வச்சிருக்கோம் இல்லையா, நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த கருவாடை போட்டு ஒரு வதக்கணும். எப்பவுமே நீங்க கருவாடு குழம்பு செஞ்சா இந்த கருவாடை போட்டு சொல்லிட்டு வதக்கி கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. போட்டுட்டோன்னே ஃப்ளேம் வச்சுக்கோங்க. போடும் போது ஸ்டோவை வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து எண்ணெய் நல்லா தெரிக்கும். போட்ட உடனேயே வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவாடை எப்போ கருவாட்டு குழம்பு செஞ்சாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு இது பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வதக்கி நல்லா கொஞ்சம் அந்த எண்ணெயிலே வதக்கிக்குங்க. அப்போ தான் நல்லா ருசியாக இருக்கும். வந்துட்டு இந்த கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப உடம்புக்கும் நல்லது. சூட்டை கிளை கொடுக்கும். அது இல்லாத வந்துட்டு இந்த கோல்டுகள் இருந்தால் அந்த சமயமும் நல்லது தான். அது இல்லாமல் இந்த சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நீர் இருந்தால் உடம்புல இருக்க நீரெல்லாம் வற்ற வச்சிடும் சொரக்காய். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கொழுப்பு சத்து இருக்கு. கொழுப்பெல்லாம் இருந்தால் கூட அது வலிச்சு கொண்டு வந்துடும். சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சொரக்காய் வந்து அப்பப்போ சேர்த்துக்கோங்க. கோல்டுன்னு சிலர் வந்து அவ்வளோ சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி கருவாட்டு கூட போட்டு செஞ்சால் உங்களுக்கு வந்து அந்த கோல்டை வந்து இந்த கோல்டுக்கு இதுக்கு செட் ஆயிடும். கருவாடு வந்து எப்பவுமே சூடு இல்லையா, பாருங்க. அந்த கருவாடு வந்து நல்லா பொரிஞ்சு ஒரு அளவுக்கு வந்துருச்சு. இது வந்துட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள செஞ்சுக்கலாங்க. எல்லா கருவாடும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன கருவாடு வேணுமோ போட்டுக்கலாம். இல்லை வெறும் வந்து பச்சை கருவாடு, இல்லைன்னா வெறும் நெத்திலி கருவாடு, இது வாழைக்கருவாடு, நெத்திலி கருவாடு, இல்லை சென்னாங்குண்ணி அது கூட போட்டு செய்யலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த கருவாடு ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்களா, பார்த்துட்டிங்களா. ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், அதை போட்டுக்கணும். அதை போட்டு இந்த எண்ணெயில் வந்து ஃபுல்லாக வதக்கிக்கணும். வதக்கி இந்த எண்ணெயில் வதக்கி வச்சுட்டிங்கன்னா அந்த கருவாடு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அதுக்குள்ளே அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துக்கும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவாடு, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. ஸோ ஒரு அளவு இது நல்லா வதங்கி வந்துருச்சு. ரொம்பவும் வதக்கத்தான் பச்சை வாசனை போனால், இப்போ மீன் குழம்புக்கு, கருவாட்டு குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போனால் போதும். இப்போ ஸ்டோவை ஸ்லோ பண்ணிக்கோங்க. நம்ம மிளகா போடும்போது எப்போவுமே ஸ்டோவ் வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க. இதுக்கு தேங்காய் எதுவுமே தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஞ்சி பூண்டு போட்டு முடிச்ச பிறகு இந்த இது வச்சுருக்கோம் இல்லையா, சொரக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, இது சொரக்காவையும் அதில் போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு வச்சு கொடுத்துடணும். சொரக்காய் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்னன்னா ஒரு டேஸ்ட் இல்லாமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதனால இந்த மாதிரி கருவாட்டு கூட அது மாதிரிலாம் போட்டு செஞ்சால், காரக்குழம்புல அது மாதிரிலாம் கொஞ்சம் போட்டால் அது டேஸ்ட் நல்லா கொடுத்துரும். சொரக்காய் வந்து ஒரு பிளண்ட்டாக இருக்கும். அப்படியே ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லாத காய் மாதிரி தெரியும் நம்மளுக்கு. ஆனால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டோவை ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ
நல்லா வதக்கி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மிளகாத்தூள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் வந்து கருவாட்டு குழம்பு கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கணும்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால காரம் ஜாஸ்தி போட்டுக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள். அப்புறம் நம்ம தேங்காய் போட போகிறதில்ல, அதனால தனியா வந்து ஒரு 3 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் கிரேவி வேணும்னு சொல்கிறதுட்டு தனியா ஒரு 3 ஸ்பூன் தனியாத்தூள், வெறும் தனியாத்தூள், வெறும் மிளகாத்தூள் இது. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி வச்சுட்டு இது கூட இப்போ வதக்கும் போதே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டுருங்க. ஏன்னா சொரக்கால கொஞ்சம் உப்பு பிடிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால குழம்புக்கு தேவையான உப்பு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கருவாட்டிலே உப்பு இருக்கும், கருவாடு குழம்பு செய்யும் போது கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், டக்கு 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 டக்குன்னு ஆயிரும். குழம்பு வந்து ரொம்ப ருசியாக இருக்கும். வெறும் சாதத்து கூட எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல், எந்த பொரியல் எது தேவையும் இல்லாமல் இதை வெறும் குழம்பு கூட வெறும் சாதத்து கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த காய் மிளகா அப்புறம் வந்துட்டு இந்த மசாலா எல்லாமே வதக்கி வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டாக நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு அரைச்சி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் கிரேவி வரும். நம்மளுக்கு அரிஞ்சு போட்டால் அவ்வளோ கிரேவி கிடைக்காது நம்மளுக்கு. தக்காளி அரைச்சி விட்டுட்டிங்கன்னா நம்ம தேங்காய் விட போகிறது இல்லையா, அதனால நம்மளுக்கு வந்து இது கிரேவி கிடைக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் இப்போ நம்ம வந்து மிளகா போட்டு முடித்த பிறகு நம்ம ஸ்டவ்வை வந்து ஃபாஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. எல்லாமே டக்கு டக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு பாருங்கள். நீங்கள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இதை செஞ்சு எடுத்துடலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ அந்த தக்காளி எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். சும்மா ஒரு சின்ன துண்டு அளவு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் போட்டு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அவ்வளோதான். இதுக்கு எவ்வளோ வேகத்துக்கு இப்போ சொரக்காய் வேக தண்ணி தேவை இல்லையா, அந்த அளவுக்கு. ஏன்னா சொரக்காயில் தண்ணி விடும், அதனால நிறைய தண்ணி ஊற்றிக்காதீங்க. அந்த மிக்ஸி எல்லாம் கழுவி வச்சிருக்கேன், அந்த தண்ணியை தக்காளி தண்ணியை இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். முடிஞ்சது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு வேலை டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஒரு குழம்பு வந்து ரொம்ப வந்து டைம் எல்லாம் எடுக்காது. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக செய்கிற குழம்புலாம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம நிறைய இது போட்டு செய்கிறது கூட இந்த மாதிரி குழம்புங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சாலும் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் வந்து அந்த சொரக்காய் வேகிற அளவுக்கு, ஏன்னா சொரக்காயில் தண்ணி விடும், சொரக்காய் வேகிற அளவுக்கு வந்து நான் வந்து தண்ணி ஊற்றி முடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். கொதிச்ச பிறகு உங்களுக்கு வெந்துடும். வெந்த பிறகு உங்ககிட்ட காட்டு வந்து வெந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 15 நிமிஷம் விட்டா திருப்பி வந்து நான் வந்து திருப்பி ஒரு 10 நிமிஷம் விட்டேன். ஏன்னா புளி முன்னாடியே ஊற்றிட்டோம். லாஸ்ட்ல புளி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் விட்டு இறக்கிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் புளி ஊற்றினா வேகத்துக்கு ரொம்ப கஷ்டமாக ஆகும். நான் அது மறந்தாப்புல ஃபர்ஸ்டே புளியை ஊற்றிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நல்லா கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதான். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு பாருங்க. ஒரு சொரக்காய் கருவாட்டு குழம்பு டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. வீட்லயே செஞ்சு பாருங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். அந்த கருவாடெல்லாம் அப்படியே தான் இருக்கும். கருவாடெல்லாம் அப்படியே தான் இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு. இந்த மாதிரி செஞ்சு வீட்டில் பசங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.